ரொம்ப நாள் கழித்து என்னுடைய இன்பாக்ஸ்க்கு ஒரு மெசேஜ் வந்தது. ரேஷ்மா என்ற புரோஃபைலிலிருந்து. நானும் பதிலுக்கு ஹை என்ன வேண்டும் என்று கேட்டிருந்தேன். அதற்கு அவர்கள் என்னுடைய புரோஃபைல் பார்த்ததாகவும் தங்களுக்கு பேசுவதற்கு ஒருவர் வேண்டுமென்று சொன்னார்கள். உங்களுக்கு என்ன விஷயம் பேச பிடிக்கும் என்று கேட்டார்கள். நான் எனக்கு பிடித்த விஷயங்களை சொன்னேன். அவர்களும் தங்களுடைய விருப்பங்களை சொன்னார்கள். பின்பு என்னோட பிக் கேட்டார்கள், கொடுத்தேன். அவர்களும் அவர்களின் படத்தினை எனக்கு கொடுத்தார்கள். பார்க்க ரொம்ப நல்லா இருந்தாங்க. நல்ல உயரம், சிரித்த முகம். பார்க்க ஒரு நண்பர் போல் இருந்தால். என்னோட ஏஜ் கேட்டார்கள், சொன்னேன். நானும் கேட்டேன். 35 என்று சொன்னார்கள். பார்க்க 30 வயது போலதான் இருந்தார். பின் இந்த வெள்ளிக்கிழமை மீட் பண்ணலாமா என்று கேட்டாள். நிஜமாதான் கேட்கறீங்களா என்று கேட்டேன். ஆமாம் என்று சொன்னால் எப்படி, எங்கு மீட் பண்ணலாமா என்று கேட்டேன். அவள் அதற்கு நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் என்று சொன்னார்கள். நான் என்ன சொல்வது என்று தெரியாமல் முழித்தேன். பின்பு அவளே சென்னை ஓய்மாரில் உள்ள ஹாலிடே ஹோட்டலில் ரூம் புக் செய்த ஸ்கிரீன்ஷாட்டை எனக்கு அனுப்பினாள். பின்பு எனக்கு டெலிகிராமில் கால் செய்து 2 ரூம் புக் செய்ததாகவும் இந்த ஸ்கிரீன்ஷாட் ஐ காமிதால் அவளுக்கு கால் செய்து வெரிஃபை செய்வார்கள் என்றும் சொல்லிவிட்டு வெள்ளிக்கிழமை 2 மணிக்கு பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு வைத்துவிட்டாள். நானும் வெள்ளிக்கிழமை 2 மணிக்கு அங்கு சென்று ரூமில் காத்துக்கொண்டே இருந்தேன். 7வது மாடியில் ரூம், நல்ல பீச் வியூ தெரிந்தது. அவளுக்கு டெலிகிராமில் கால் செய்தேன், அட்டென்ட் பண்ணவில்லை. 3 மணி அளவில் ரூம் காலிங் பெல் அடித்தது. திறந்து பார்த்தால் அவள்தான் டக்கென்று உள்ளே வந்து கதவை மூடிவிட்டாள். எனக்கு அவளை நேரில் பார்த்தவுடன் சந்தோஷமாகிவிட்டது. அவளோ அழகு, நல்ல டாப்ஸ் மற்றும் ஜீன்ஸ் போட்டுக்கொண்டு இருந்தாள். நாங்கள் இருவரும் முதலில் பேசி சிரித்து பழகினோம். நிறைய ஜோக் சொன்னோம். பின்பு சாப்பிட்டோம். நிறைய விஷயங்கள் பற்றி பேசினோம். நேரம் போனதே தெரியவில்லை. நாங்க இருவரும் நல்ல நண்பர்கள் ஆகிவிட்டோம். அப்படியே ஒரு 10 நிமிடம் படுத்துவிட்டு அவள் பாத்ரூம் சென்றாள். நானும் பின்னாடியே சென்றேன். அவள் அங்கே சவரில் குளித்து கொண்டே இருந்தாள். நானும் அப்படியே பின்பக்கமிருந்து கட்டிப்பிடித்தேன். சிரித்து பேசிக்கொண்டு இருந்தோம். பின்பு வெளியே வந்து ஒரு படம் போட்டுக்கொண்டு சிரித்து பேசிக்கொண்டு இருந்தோம். ஐயோ, என்ன அழகு, சாரி கட்டிக்கொண்டு லூஸ் ஹேர் விட்டுக்கொண்டு தேவதை போல் இருந்தால். என்னை பார்த்து எப்படி இருக்கிறேன் என்று கேட்டாள். வேற லெவல் என்று சொன்னேன். நான் ஒரு பங்கன் போயிட்டு வரேன் என்று எனக்கு ஒரு கிஸ் கொடுத்துவிட்டு கிளம்பிவிட்டாள். நானும் செய்வது அறியாது முழித்து கொண்டு இருந்தேன். பின்பு இரவு அங்கேயே சாப்பிட்டுவிட்டு வெயிட் செய்து கொண்டு இருந்தேன். பெல் அடித்தது. அவள்தான் வேகமாக சென்று கதவை திறந்து அப்படியே தூக்கிக் கொண்டு உள்ளே வந்தேன். என் மடி மீது உட்கார வைத்து அவள் காது மற்றும் காதின் பின்னால் இருந்த கூந்தலை சிரித்து பேசிக்கொண்டே இருந்தோம். அப்படியே நாங்கள் இருவரும் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு சாப்பிட்டுவிட்டு தூங்கிவிட்டோம். காலையில் எழுந்தவுடன் இருவரும் ஒன்றாக பிரஸ் செய்துவிட்டு குளித்தோம். பின்பு மீண்டு வெளியே வந்து பேசிக்கொண்டு சிரித்துவிட்டு கிளம்பினோம். நான் சந்தோஷமா இருக்கிறேன் என்று அவளுக்கு மெசேஜ் பண்ணினேன். மீண்டும் அவளுக்கு நான் தேவைப்பட்டால் கூப்பிடுறேன் என்று சொல்லினாள். அவள் முதலில் செக் அவுட் செய்வதாகவும் என்னை அப்புறமாக செக் அவுட் செய்ய சொன்னாள். நானும் அதேபோல் செய்துவிட்டு வீட்டுக்கு வந்தேன்.